மன்னிச்சிருங்க. வண்டி ஒருத்தர் முடிச்சிட்டாரு. இப்போ வீடியோ பூச்சிருந்தப்ப இந்த வண்டி எடுத்துட்டாரு. டொயோட்டா கோலசி வந்திருந்தாரு. நான் வீடியோ பூச்சி நிறுத்துங்கன்னு சொல்லிட்டு வீடியோ போடாதீங்க நான் எடுத்துக்கிறேன்னு முடிச்சிட்டாரு. என் சப்ஸ்கிரைபர் நிறைய பேர் பார்த்துட்டு இருப்பீங்க, எதனா நினைச்சுப்பீங்க. வண்டி தெளிவா இருந்துச்சு. கரண்ட்ல இருந்து பாடியில இருந்து எல்லாமே தெளிவு. ஒரிஜினாலிட்டி. வேலூர்ல இருந்து வராரு. ஷோரூம் கணிச்சு இருந்தது கொடுத்துட்டேன். புக்கு கொடுக்குறேன். அவரே என் கமெண்ட் சொல்ல 4 வருஷமா என் சப்ஸ்கிரைபர் தான், என் ஃபாலோவர்ஸ் தான். வாங்கி ஷாப் வீடியோ பூச்சிருந்தமே சேல் ஆயிடுச்சுங்க. அவரே பேசுவாரு, கேளுங்க. 3 வருஷமா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இருக்கேன் இந்த சேனல்ல. டவேரா வாங்கணுன்ற ஒரு ஐடியா, குவாலிஸ் வாங்கணுன்ற ஒரு ஐடியாலே இல்ல. யதார்த்தமா வந்தோம், பார்த்தா குவாலிஸ் இருந்துச்சு, நல்ல கண்டிஷன்ல இருந்துச்சு. சரி அதனால வாங்கிட்டோம், புக் பண்ணி வாங்கிட்டோம். திருப்திங்க. லோ பட்ஜெட் பண்ணி கொடுத்தோம். கண்டிப்பாக. இன்ஜின் எப்படி இருக்கு? இன்ஜின் நல்லா இருக்கு. ஏசி டாப் ஏசி சூப்பரா இருக்குங்க. சூப்பரா இருக்குங்க. ஒர்க் ஆகுதுங்க. வீடியோ பிடிச்சிட்டு ஆமாங்க. இப்போ வீடியோ பிடிச்சிட்டு இருந்தாரு. இப்பதான் ஒரு 5 நிமிஷத்துல சேல் ஆயிடுச்சுங்க இந்த வண்டி. சரி, நல்லபடியா ரொம்ப சந்தோஷம். இந்த மாசம் நீங்க 30 நாள் ஆகும். பொறுப்பா வச்சுங்க. பெரிய ஆள் இந்த வண்டி நீங்க பொறுப்பா வச்சுங்க. சரி, மனசு ஒண்ணும் பண்ண முடியாது. கடைக்கு கொடுத்துட்டாங்க. சாப்பிட புட்டு இடமே வியாபாரம் ஆகுது பாருங்க. வார்த்தை சுத்தமா இருக்கணும். சுத்தமா இருந்தாலும் இந்த வியாபாரம் ஆகுது. தரமா கொடுக்குறோம். தரம் நம்ம வண்டி கொடுக்க மாட்டோம். ஒரு ஷோரூம் கண்டிஷன் வண்டி கொடுத்தா நல்ல பொருள் கொடுப்போங்க. எல்லாம் கொடுக்க மாட்டேங்க. ஒரே சாவி திருந்தாலும் வண்டி ஸ்டார்ட் ஆயிரும்பா. 50 அதுதான் எப்படி ஸ்டார்ட் ஆயிடுச்சு. சரிப்பா, நல்லபடியா வச்சுங்க. வச்சுக்கணும். சரிப்பா, போயிட்டாங்கப்பா. நல்லபடியா போயிட்டாங்க. கொடுத்துட்டாங்க. சிங்களா வந்தாரு, பார்த்தாரு, எடுத்துட்டாரு. வண்டி எடுத்துட்டாரு. எப்படி இருக்குதுமா? இந்த புகை கூட தள்ளாதுங்க. எங்க புகை தள்ளுது ரேஸ் பண்றாரு. புகை தள்ளாது. வண்டி தள்ள மாட்டேங்க. பக்கா கண்டிஷன்.